வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்வைவ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எந்த ஒரு ஆண் உங்களுடைய பிறந்த நாளே அதிகாலை 12 மணிக்கு வாழ்த்துக்கள் கூறுவதும், அந்த வாழ்த்துக்கள் இதுவரை யாரும் கூறாத போல் இருப்பதும் எந்த ஒரு ஆண் செய்கிறானோ அவனுக்கு உங்கள் மீது உண்மையான காதல் என்பது இருக்கும். இங்க பல பேருக்கு தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, லவ் பண்ணக்கூடியவங்க நமக்கு விஷ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது. பட் நீங்க லவ் பண்ணக்கூடிய பர்சன் உங்க லைஃப்ல உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 12 மணிக்கு உட்காந்து விஷ் பண்றாங்க, அந்த 12 மணி வரைக்கும் தூங்காம உங்களுக்காக விஷ் பண்றாங்க அப்படின்னாலே இங்க அவங்களுக்கு உங்க மேல வச்சிருக்கக்கூடிய பாசம்ன்றது எவ்வளவு அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த ஒரு பர்சனேன்ட்டு ஐ மீன் அந்த 12 மணிக்கு விஷ் பண்ற பர்சனே இது வரைக்கும் உங்க லைஃப்ல உங்களை விஷ் பண்ணாத ஒரு விஷயத்த விஷ் பண்றாங்க அப்படின்னா இதை விட ஒரு பெட்டரான ஒரு பர்சன் உங்க லைஃப்ல கிடைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ உங்க லைஃப்ல இந்த அளவுக்கு ஐ மீன் யாருமே இது வரைக்கும் விஷ் பண்ணாத ஒரு விஷயத்த விஷ் பண்றாங்க, உங்க மேல பாசம் எடுத்து 12 மணிக்கு விஷ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய லவ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவங்க உங்களை உண்மையா தான் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காதலிக்கும் ஆண் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினம், அதாவது காதல் கூறியதும் இல்லை பிறந்தநாள் தினம் அல்லது உங்களுடைய முதல் முதல் சந்தித்த பேசியது எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஞாபகம் வைத்திருப்பார்கள். அப்படி வைத்திருக்கக்கூடிய முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பிடித்த நபர். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சவங்க தான். எப்படி சொல்றதுன்னா, இங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா உங்க லைஃப்ல என்னதான் ஒருத்தவங்க உங்க மேல அன்பு பாசம்னு பயங்கரமா வச்சிருந்தாலும் உங்க ஃபர்ஸ்ட் சந்திக்கிறது, நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. பட் நீங்க லவ் பண்ணக்கூடிய பர்சன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது, ஃபர்ஸ்ட் பேசுனது, ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டது, எந்த இடத்துல மீட் பண்ணீங்க, எப்படி பார்த்துக்கிட்டு அப்படின்லாம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவுகள் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி போட்டு போறதுல உங்க லைஃப்ல இருக்காங்கன்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இருந்தாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு ஆண் கல்யாணம் ஆன பிறகு திருமண தினத்தை மறக்கிறார்களோ அந்த ஆணுக்கு அந்த பெண்ணுடன் சேர்ந்து வாழ்வதில் பெரிதில் மனதில் எண்ணங்கள் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்னதான் இங்க பல பேருடைய மனசுல கேள்விகள்ன்றது இருக்கலாம். ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, சிம்பிளா சொல்ல போனா உங்க லைஃப்ல நீங்க என்னதான் ஒருத்தவங்க மேல அன்பு பாசம் காதல்னு அதிகமா வச்சிருந்தாலும் அவங்க உங்களுடைய திருமண டேட்டையே மறந்துடுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு உங்க மேல பெருசா ஈடுபாடுகள் இல்லைன்றதான் யதார்த்தமான உண்மை. நிறைய பேர் சொல்லலாம், எங்க அப்படி இருக்காதுங்க இப்படி இருக்குங்க காரணங்கள்னு பல விஷயங்களை பல பேர் எடுத்து வைக்கலாம். பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஒரு பர்சன் உங்களுக்கு மேல எவ்வளவுதான் அன்பு காதல் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு உங்க மேல சேர்ந்து வாழ்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற போது உங்க லைஃப்ல எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ உங்க லைஃப்ல எல்லாத்தையும் மறக்கிறாங்கன்னா உங்க கூட சேர்ந்து வாழ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதா யதார்த்தமான உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில முந்தைய காலத்து ஆண்கள் அந்த தேதிகளை, அதாவது திருமண தேதிகளை பெரிதும் ஞாபகம் வைத்துக் கொள்வது என்பது கிடையாது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய, அதாவது 1965க்கு பிறந்த நபர்கள் அதை மிகப்பெரிய அளவில் ஞாபகம் வைத்து அதை வருடம் வருடம் செலிபிரேட் செய்து வருகிறார்கள். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1995க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே இந்த திருமண தினம் அப்படின்ற விஷயத்த பெருசா ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது, அதை கொண்டாடுறதும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகக்கூடிய ஒவ்வொரு போர்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த லைஃப்ல இப்படி ஒரு மூமெண்டம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க. ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய மூமெண்டம் அவங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க கூட அதை செலிப்ரேட் பண்ண நினைப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா அந்த டே அப்படின்றது உங்களுக்கு ஸ்பெஷலான டேவை மறுபடியும் உங்களுக்காக உருவாக்கி கொடுப்பாங்க. அப்படிலாம் எனக்கு பண்ணதே இல்லைங்க, அப்படிலாம் எனக்கு பண்ண போறதும் கிடையாதுங்க, அப்படிலாம் எனக்கு பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க உங்க கூட அந்த அளவுக்கு பெருசா ஈடுபாடு இல்லைன்ற அர்த்தம். சப்போஸ் அப்படி பண்றாங்கன்னா இவங்களோட ஒரு பெஸ்டான ஒரு பார்ட்னர் இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல என்னைக்குமே கிடைக்க மாட்டாங்க. கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இதுக்கப்புறம் கிடையவே கிடையாதுன்னு தான் அர்த்தமான உண்மை. சப்போஸ் உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற போது கண்டிப்பா நீங்க அவங்களை மிஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பார்த்து பண்ணி கொடுங்க. அவங்களும் உங்களுக்காக எப்பவும் இருப்பாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீது உண்மையான காதல் எப்போ வருகிறதோ அப்போதே அவர்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளை உங்களிடம் வெளிப்படையாக கூறுவார்கள், மறைக்க மாட்டார்கள். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையான அன்பு காதல் எப்போ ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களுக்கு வருதோ அப்பவுமே அவங்க லைஃப்ல அவங்க பண்ண தப்பு, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னு அனைத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியே அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க. எந்த ஒரு போர்ஸும் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்களோ, எந்த ஒரு போர்ஸும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காம இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க உங்க மேல அன்பையோ பாசத்தையும் வைக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க உங்க கூட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் உண்மையான அன்பு காதல் வச்சவங்க என்னைக்குமே எதையும் மறைக்க மாட்டாங்க. உண்மையான உங்க கூட இருக்கு நடப்பாங்க. உண்மையா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க.
ஸோ இப்படிப்பட்ட பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா இல்லைன்றதை நீங்கள் தான் பார்க்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய காதலும் அன்பும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் பயங்கரமாக கூடும். ஸோ அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா பை பாய். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அவங்களுக்கும் இந்த வீடியோ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.